त्र्यम्बकं यजामहे வணக்கம். வேந்தரின் ஆன்மீக நிகழ்வுகள் இறை செய்திகளின் தொகுப்புக்காக சாந்தலட்சுமி. முதன்மை நிகழ்வுகள். ஈரோடு ஆருத்ர கபாலீஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரி சிறப்பு யாகம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. அரும்பாவூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் குடமுழுக்கு. ஏராளமான பக்தர்கள் கோபுர தரிசனம். நாகூர் தர்காவில் கந்தூரி விழாவையொட்டி பாய்மரம் ஏற்றும் நிகழ்வு. 17ஆம் தேதி கொடியேற்றம், 27ஆம் தேதி சந்தனக்கூடு. ஈரோடு கோட்டை அருள்மிகு ஆருத்ர கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரியையொட்டி சிறப்பு யாகம் நடைபெற்று வருகிறது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டு வருகின்றனர். மகா சிவராத்திரி நாளான இன்று தமிழகமெங்கும் உள்ள சிவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. அதன்படி ஈரோடு கோட்டை அருள்மிகு ஆருத்ர கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் இன்று காலை 9 மணிக்கு சிறப்பு யாகம் தொடங்கியது. வேத விற்பனர்கள் மூலம் சிறப்பாக இந்த யாகம் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த யாகம் இரவு 10 மணி வரை நடைபெற உள்ளது. மேலும் விரதம் இருக்கும் பக்தர்கள் சிவாய நம மந்திரத்தை உச்சரித்தபடி தீபங்கள் ஏற்றி சிவபெருமானை வழிபட்டனர். தொடர்ந்து வளாகத்தில் உள்ள 1008 சிவலிங்கம் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களையும் வழிபட்டனர். பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூர் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில் திருக்குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி பக்தி முழக்கத்துடன் கோபுர தரிசனம் செய்தனர். வேப்பந்தட்டை வட்டம் அரும்பாவூர் தூதன ஆற்றங்கரையில் அமைந்து அருள் பாலித்து வரும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து குடமுழுக்கு விழாவானது கடந்த ஞாயிறு அன்று காப்பு கட்டுதல் மற்றும் கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து கோபூஜை, வாஸ்து சாந்தி, யாகசாலை பிரவேசம் உள்ளிட்ட பூஜைகளோடு யாகசாலை பூஜைகள் தொடங்கி நடைபெற்றன. யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்றவுடன் மேளதாளம் முழங்க யாகசாலையிலிருந்து கடங்கள் புறப்பட்டு செய்யப்பட்டது. சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு செய்யப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என்று பக்தி முழக்கமிட்டனர். பின்னர் புனித நீர் பக்தர்கள் மீதும் தெளிக்கப்பட்டது. ஆற்றங்கரையில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரிக்கு நாங்கள் ஒரு வருஷம் நாங்கள் மயானசூரம் நடத்துவோம். இந்த ஆண்டு நாங்கள் புதுசாக கோயில் உற்பத்தி பண்ணி மீன் கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கிறோம். குடமுழுக்கு நன்னீராட்டு விழா நடத்திட்டோம். என்ன வேண்டுதல் வச்சிருக்கிறாங்களோ, அதாவது குழந்தை வரமோ மற்றது கல்யாண விருந்து எதுவாக இருந்தாலும் அதை கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய அருளாக செய்கின்ற அம்மன் இது. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் தர்காவில் கந்தூரி விழா வரும் 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. வரும் 27ஆம் தேதி சந்தனக்கூடு ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது.
புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் 461ஆம் ஆண்டு கந்தூரி விழா வரும் 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதையொட்டி இன்று அதிகாலை நாகூர் ஆண்டவர் தர்காவில் முதல் நிகழ்ச்சியான பாய்மரம் ஏற்றம் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு துவா ஓதப்பட்டது. தொடர்ந்து வாத்தியங்கள், வான வேடிக்கைகள் முழங்க 5 மினராக்களிலும் பாய்மரங்கள் ஏற்றப்பட்டன. அப்போது அங்கு கூடியிருந்த திரளான இஸ்லாமியர்களுக்கு மண் ஓடுகளில் சீனி வழங்கப்பட்டது. முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு ஊர்வலம் வரும் 27ஆம் தேதி வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. விழுப்புரத்தில் உலக நன்மை வேண்டி ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் நடைபெற்ற சிறப்பு யாகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். விழுப்புரம் மாவட்ட ஆதிபராசக்தி ஆன்மீக சித்தர் பீடம் மற்றும் வார வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் அடிகளாரின் பிறந்த நாளையொட்டியும் உலக நன்மை வேண்டியும் சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது. இந்த சிறப்பு யாகத்தை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி சரோஜினி தேவி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றன. மேலும் வேள்வி களத்திலிருந்து தீபஜோதி பக்தர்களால் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அதன் மூலம் அனைவரின் வீட்டிலும் அமைதி நிலவுவதோடு செல்வம், கல்வி உள்ளிட்ட அனைத்தும் கிடைக்கப்பெறும் என நம்புவதாக பக்தர்கள் தெரிவித்தனர். இந்த சிறப்பு யாகத்தில் மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்து ஏராளமான செவ்வாடை பக்தர்கள் கலந்து கொண்டனர். மாவட்டத்தில் உள்ள மன்றங்கள் அனைத்தும் இந்த ஜோதியை எடுத்து வந்து இந்த மாவட்டத்தில் நல்லா இருக்கணும், மழை வெள்ளம் பெறணும், சுபிட்சம் அடையணும், நாடு செழிக்கணும், இயற்கை சீற்றங்கள் தணியணும். அதுக்காக இந்த ஜோதி எடுத்து அம்மா இந்த மாவட்டம் முறை வர சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் இந்த ஜோதி அந்தந்த வீட்டுக்கு போய் வரதால அந்த வீடுலாம் பலன் கிடைக்குது. அம்மாவுடைய பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்டம் முறை ஜோதி எடுக்கிறோம். ஓம் சக்தி. மாவட்டந்தோறும் உலகம் பூராவுடைய வட இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிலிருந்து எல்லா இடத்துலையும் எங்கே ஆதிபராசக்தி மன்றங்கள் இருக்கிறதோ அந்த இடத்துலெல்லாம் இந்த ஜோதி ஏற்றப்படுகிறது. அந்தந்த மாவட்ட வாரியாக ஏற்றி அந்த மாவட்டத்தில் சுற்றி வரும்போது அதற்கு காரணம் விவசாயம் செய்ய வேண்டும். முக்கியமாக அம்மா கூறும்போது உணவு தாய்ப்பாசம் இல்லை என்று சொல்கிறார்கள். அதில் நிலவ வேண்டும் என்பதற்காகவும் உலக மக்கள் செழிப்புடன் வாழ வேண்டும் என்பதற்காகவும் இயற்கை சீற்றம் தணிய வேண்டும் என்பதற்காகவும் இந்த ஜோதி ஏற்றப்படுகிறது. கீழ்கண்ணகி கோவில் உபசன்னதிகளில் குடமுழுக்கு, சிறப்பு வழிபாட்டில் பக்தர்கள் பங்கேற்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. நாகப்பட்டினம் மாவட்டம் திருவிழந்தூர் ஆழ்வார்குளம் அருள்மிகு மதுரகாளியம்மன் கோவிலில் நடைபெற்ற தீமிதி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். மயிலாடுதுறை அருகே உள்ள திருவிழந்தூர் ஆழ்வார்குளம் அருள்மிகு மதுரகாளியம்மன் கோவிலில் 59ஆம் ஆண்டு தீமிதி விழாவையொட்டி காவிரி கரையிலிருந்து சக்தி கரகம் புறப்பட்டு பச்சை காளி பவளக்காளி ஆட்டத்துடன் கோவிலை வந்தடைந்தது. பின்னர் கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் சக்தி கரகம், அலகு காவடியுடன் ஏராளமான பக்தர்கள் தீ மிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். விழாவையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று மதுரகாளி அம்மனை வணங்கினர்.
தேனி மாவட்டம் கூடலூர் அருகே கண்ணகி கோவிலின் உபசன்னதிகளில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலைகளுக்கு குடமுழுக்கு செய்யப்பட்டது. இதில் பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். தேனி மாவட்டம் கூடலூர் அருகே பழியன்குடி வெண்ணெற்றிப்பாறை மலையில் கண்ணகிக்கு கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் சித்திரை முழுநிலவு அன்று திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும். ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே வழிபாடு நடத்த அனுமதிக்கப்படுகிறது. இதனால் இந்த மலையின் அடிவார பகுதியில் பக்தர்களின் வசதிக்காக கண்ணகி கோவில் அமைக்கப்பட்டு கடந்த 12 ஆண்டுகளாக வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இங்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. இக்கோவிலின் வளாகத்தில் பேச்சியம்மன், ராக்காட்சியம்மன் மற்றும் வெற்றிவேல் முருகன் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. மகா சிவராத்திரி நாளான இன்று 3 கால யாகசாலை பூஜைகள் செய்யப்பட்டு சிலைகளுக்கு குடமுழுக்கு செய்யப்பட்டது. இதில் பக்தர்கள் பங்கேற்று கண்ணகி மற்றும் உப தெய்வங்களையும் வணங்கினர். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பேச்சியம்மா பாஹிமாம் பேச்சியம்மா பேச்சி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சம்மணிக்கே ஓரா சம்மணிக்கே இந்த மங்களதேவி கண்ணகி கோயில் அடிவாரத்தில் இந்த 12 வருடங்களாக சிறு மங்களநாயகி கண்ணகி தேவி என்ற இந்த கோயில் நிறுவி பல்வேறு பரிவார தெய்வங்களை வச்சு வழிபட்டு வர்றோம். இனி இந்த பகுதியில் என்னன்னா ஒவ்வொரு மக்களுக்கும் அதாவது மனிதர்கள் அறியாமல் செய்கிற தவறுகளிலிருந்து விடுபட்டு தன் தவறை தானே உணர்ந்துருவாங்க. மூலமாக தனக்குள்ள இருக்க குறைகளையும் நோய்களையும் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன தடைகளையும் எல்லாத்தையும் மாற்றி அனைவரும் நோய் நொடியின்றி வாழ்வதற்கு இனி வழியாக ஆரம்பிப்பாங்க. மதுரை சாந்தி நிலையத்தில் நடைபெற்ற லட்சார்ச்சனையில் திரளானோர் பங்கேற்று மனமுருக வழிபாடு செய்தனர். மதுரை ஜெய்ஹிந்துபுரம் பிராமண சங்க கிளையின் சார்பில் சத்யசாய் நகரில் அமைந்துள்ள சாந்தி நிலையத்தில் சிறப்பு லட்சார்ச்சனை நடைபெற்றது. தொடர்ந்து 12 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இந்த லட்சார்ச்சனையில் திரளானோர் பங்கேற்று மனமுருக வழிபட்டனர். லட்சார்ச்சனையின் போது தங்கள் வேண்டுதல்களை அவர்கள் முன்வைத்தனர். பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த வருடம் 12ஆம் வருட லட்சார்ச்சனை மதுரை சத்யசாய் நகர் டிவிஎஸ் நகரில் இருக்கக்கூடிய ஆனந்த நிலையத்தில் வைத்து வெகு விமர்சையாக காலை 4 மணிக்கு கணபதி ஹோமத்தோடு தொடங்கி சரியாக 7 மணிக்கு முதல் ஆவர்த்தி ஆரம்பித்து 12:30 மணியோடு இந்த லட்சார்ச்சனை பூர்த்தியானது. தொடர்ந்து வேத உபச்சாரங்கள் சாமகானங்கள்லாம் சேவித்து ஆஞ்சநேயர் மேல் பக்தி பாடல்கள்லாம் சாதித்து சாத்துமுறையோடு இந்த விழாவானது இனிதே நிறைவடைந்தது. இதனைத் தொடர்ந்து சுமார் 1000 பேருக்கு அன்னதான வைபவங்கள் நடைபெற இருக்கிறது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆஞ்சநேயருக்கு லட்சார்ச்சனை நடந்தது. பிராமணர் சங்கம் ஜெய்ஹிந்துபுரம் கிளை மூலமாக 12வது வருஷமாக நடத்துகிறதா சொன்னாங்க. நாங்கள் இதுதான் முதல் தடவை வந்திருக்கேன். ஆஞ்சநேயரை பார்த்து அவரோட ஆசீர்வாதம் எல்லாம் வேணுங்கிறதுக்காக வந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இன்னைக்கு ஆஞ்சநேயர் லட்சார்ச்சனை பண்ணினோம். 12 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். ஏகதின லட்சார்ச்சனை பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பசங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது. அவங்களுக்கு எல்லாருக்குமே இது கல்யாணம் ஆகணும், எல்லா பெண்களுக்கும் வேலையும் கிடைக்கணும், எல்லாரும் நல்ல கஷ்டங்கள் சனி தசை அது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுலேருந்து எல்லாருக்குமே நல்லா விடுபடணும். இந்த லோகக்ஷேமத்துக்காக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். 110 கிலோமீட்டர் தொலைவு சிவாலய ஓட்டம். ஓடிக்கொண்டே 12 சிவாலயங்கள் தரிசனம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. ஈரோடு கருங்கல்பாளையம் அருள்மிகு மாதீஸ்வரன் கோவிலில் மகா சிவராத்திரியையொட்டி நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பெண்கள் பங்கேற்று வழிபட்டனர்.
மாசி மாதம் தேய்பிறை சதுர்தசியை மகா சிவராத்திரியாக பக்தர்கள் போற்றி வழிபட்டு வருகின்றனர். இந்த நாளில் சிவபெருமானுக்கு விரதம் இருப்பதால் சகல நன்மைகளும் நடைபெறும் என்பது ஐதீகம். மகா சிவராத்திரியையொட்டி ஈரோடு கருங்கல்பாளையம் அருள்மிகு மாதேஸ்வரி உடனுரை மாதேஸ்வரர் கோவிலில் சிறப்பு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் பங்கேற்று வேத மந்திரங்கள் முழங்க விளக்கு பூஜை வழிபாடு நடத்தினர். முன்னதாக சுவாமியும் அம்பாளும் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை அருள்மிகு மயூரநாதர் கோவிலில் மகா சிவராத்திரியையொட்டி நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. புகழ்பெற்ற மயிலாடுதுறை அருள்மிகு மயூரநாதர் கோவிலில் நடைபெறும் 4 நாள் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியில் ஹைதராபாத், டெல்லி, துபாய், சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர்கள் பங்கேற்று வருகின்றனர். 3ஆம் நாள் நிகழ்ச்சியான நேற்று டெல்லி, மலேசியா, சென்னை, பெங்களூரு பகுதிகளைச் சேர்ந்த கலைஞர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிவதாண்டவம், பழமையான வர்ண நாட்டிய நாடக நிகழ்ச்சிகளை திரளான பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். மகா சிவராத்திரியையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் 110 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள 12 சிவாலயங்களை பக்தர்கள் ஓடிக்கொண்டே தரிசனம் செய்யும் வழிபாட்டு முறை நடைபெற்றது. அரியும் சிவனும் ஒன்றே என்ற உயரிய தத்துவத்தை உலகிற்கு விளக்கும் பொருட்டு பீமனிடம் 12 ருத்ராட்சங்களை கொடுத்து புருஷா மிருகத்தின் பாலை கொண்டு வா என கிருஷ்ண பகவான் கேட்டுள்ளார். சிவபக்தி கொண்ட புருஷா மிருகம் திருமாலின் நாமத்தை கேட்டால் சினம் கொள்ளும் என்றும் அப்போது ஒரு ருத்ராட்ச கொட்டையை கீழே போட்டால் அதன் சினம் தனியும் என கூறுகிறார். இதனையடுத்து பீமன் ருத்ராட்ச கொட்டைகளை கீழே போட்ட இடங்களில் எல்லாம் 11 சிவாலயங்கள் தோன்றியதாகவும் 12வது இடமான நட்டாலத்தில் கடைசி ருத்ராட்ச கொட்டையை போட்டபோது அரியும் சிவனும் ஒன்றாக காட்சியளித்ததாக ஐதீகம். இதனை அடிப்படையாக கொண்ட சிவாலய ஓட்டம் ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி அன்று கன்னியாகுமரியில் நடைபெற்று வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதல் சிவாலயமான முன்சிறை திருமலை மகாதேவர் கோவில் இருந்து காவி உடை உடுத்திய பக்தர்கள் 12வது சிவாலயமான நட்டாலத்தில் உள்ள சங்கர நாராயணர் கோவிலில் சிவாலய ஓட்டத்தை நிறைவு செய்வது வழக்கம். அந்த வகையில் நேற்று மாலை முன்சிறை திருமலை மகாதேவர் கோவிலில் இருந்து விரதம் இருந்த பக்தர்கள் சிவாலய ஓட்டத்தை தொடங்கினர். மகா சிவராத்திரி சிவாலய ஓட்டம் என்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில் 12 கோவில்களை உள்ளடக்கியது. ஓட்டமும் நடையுமாக சுமார் 110 கிலோமீட்டர்களை கோவிந்தா கோபாலா என்று பக்தர்கள் தன்னுடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்கும் வேண்டிக் கொண்டு அரியும் சிவனும் ஒன்றே என்ற தத்துவத்தை உணர்த்துவதற்கும் இந்த சிவாலய ஓட்டமானது வருடத்திற்கு ஒரு முறை நடக்கிறது. முதல் கோயிலான திருமலையிலே சைவ வைஷ்ணவ இணக்கத்திற்காக இங்கே வைஷ்ணவ விக்கிரகம் மகாவிஷ்ணு விக்கிரகமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. 12வது சிவஸ்தலமான திருநட்டாலத்திலும் இதே மாதிரி சங்கரநாராயணர் என்கிற பேரிலே மகாவிஷ்ணு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இது சைவ வைஷ்ணவ இணக்கத்திற்காகவும் இந்த வழிபாடு போற்றப்பட்டுள்ளது. மகா சிவராத்திரியில் சிவ வழிபாடு செய்வது எண்ணற்ற பலன்களை தரவல்லது. மகா சிவராத்திரி நாளான இன்று அதன் வழிபாட்டின் சிறப்புகளை தெரிந்து கொள்வோம். மகா சிவராத்திரி சிறப்பாக கொண்டாடப்படுவதற்கு காரணம் மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தி திதியில் அம்பிகை சிவபெருமானை வணங்கியதே ஆகும். மகா சிவராத்திரியின் சிறப்புகளை
கந்த புராணம், கருட புராணம், பத்ம புராணம், அக்னி புராணம் போன்றவை விரிவாக எடுத்துரைக்கின்றன. பிரளய காலத்தில் பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்ட நிலையில் 4 ஜாமங்களிலும் இரவு பொழுதில் அம்பிகையான உமாதேவி ஈசனை நினைத்து பூஜை செய்தார். பூஜையை வெற்றிகரமாக நிறைவு செய்த அம்பிகை ஈஸ்வரனை வணங்கி இந்த இரவை தேவர்களும் மனிதர்களும் தங்கள் திருநாமத்தை தாங்கி சிவராத்திரி என்று கொண்டாட வேண்டும் என்று வேண்டினார். அம்பிகையின் வேண்டுகோளை அப்படியே ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் பக்தர்களுக்கு அருளவும் பலன்களை தரவும் இசைவளித்தார். சிவராத்திரி விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்கள் மட்டுமல்லாமல் தெரிந்து செய்த பாவங்களும் நீங்கி போகும் என்பது ஐதீகம். சிவராத்திரிக்கு முதல் நாள் ஒருவேளை மட்டுமே உணவருந்தி விரதத்தை தொடங்க வேண்டும். சிவராத்திரி அன்று அதிகாலையில் நீராடி சூரிய உதயத்தின் போது காலையில் வீட்டில் பூஜை செய்ய வேண்டும். பின்னர் சிவன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும். மாலையில் மீண்டும் குளித்து வீட்டில் சிவபூஜை செய்ய வேண்டும். சிவன் கோவிலில் நடைபெறும் 4 ஜாம பூஜைகளிலும் கலந்து கொள்வது சிறப்பு. அப்படி செய்ய இயலாதவர்கள் வீட்டிலேயே இரவின் 4 ஜாமங்களிலும் முறைப்படி பூஜை செய்வதும் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வதும் கூடுதல் பலன்களை தரும். சிவபுராணத்தை மனதோடு ஒன்றிப்பாடுதல் வேண்டும். 5 எழுத்து மந்திரமான சிவாய நம என்பதை நெஞ்சில் நிறுத்தி சொல்லிக்கொண்டே இருத்தல் வேண்டும். மறுநாள் விடியற்காலையில் நீராடி காலை அனுஷ்டானத்துடன் உச்சிக்கால அனுஷ்டானத்தையும் முடிக்க வேண்டும். பின்னர் அன்னதானம் வழங்கி விரதத்தை நிறைவு செய்யும் விதமாக உணவு உண்ண வேண்டும். சிவராத்திரி நாளில் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் ஒவ்வொரு ஜாம பூஜை முடிந்த பிறகும் தண்ணீர், பால், பழங்கள் ஆகியவற்றை சிவாய மந்திரத்தை உச்சரித்து உண்ணலாம். மகா சிவராத்திரி விரதத்தை முறையாக மேற்கொள்பவர்களுக்கு நற்கதி கிடைப்பது நிச்சயம். மேலும் பூத உடல் மறைந்த பிறகு சொர்க்கலோகம் நிச்சயம் என்கிறது புராணம். இத்துடன் இன்றைய வேந்தரின் ஆன்மீக நிகழ்வுகள் இறை செய்திகளின் தொகுப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை மாலை 5:30 மணிக்கு சந்திப்போம். வணக்கம்.